அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே இல்லை பிலோ சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றது சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் 0 to Euro கால் ஆப்ஷன் சேஃப் ட்ரேட்லேயே எல்லாருக்கும் சேஃபாகவே கிடைச்சிருக்கு. இன்னும் அது பெட்டராக இருக்குது. ஓகேங்களா, சரி அதுவும் பார்ப்போம். அது எல்லாத்தையுமே அந்த இது சார்ட்டில் காமிக்க முடியாது. ஏன்னா அது நான் எப்பவுமே சொல்லுவேன், 0 to Euro கால் நான் பண்ணுறது கிடையாது. சேஃப் ட்ரேடாக இருக்கும்போது நான் பண்ணுவேன்றது. நீங்கள் போய் உங்கள் இதில் சார்ட்டில் நீங்களே செக் பண்ணிக்கோங்க 0 to Euro கால் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றது. ஓகேங்களா, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தது 24,400 கால் 28 ரூபாய்க்கு மேலே போனாதான் நிஃப்டி மேலே இருந்தால் அப்சைடு நிஃப்டி ஏறும், இல்லையா நிஃப்டி டவுன் சைடு நிஃப்டி இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சூப்பர். பாருங்க, அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? கண்டிப்பாக டவுனாக இருக்கும். நான் மார்க்கெட்டை போய் ஷோ பண்ணி காமிக்கவே தேவையில்லை, நீங்களே மார்க்கெட்டை போய் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நம்ம எப்பவுமே மார்க்கெட் காமிக்கிறதுல. ஓகேங்களா, சரி. மார்க்கெட்டில் நாம் இந்த இடத்துல இவர் கீழே இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது ஒரு புட்டை நீங்கள் பை பண்ணணும். கரெக்டாக புட்டை யார் எந்த விலையில் வாங்குறது? அது வேணும் இல்லைங்க. அதை எந்த விலையில் வாங்கணும், எந்த டைமில் வாங்கணும், எப்போ எடுத்து, அது எத்தனை முறை இவ்வளோ சைட்வேஸ் மார்க்கெட் எவ்வளோ நேரம் இருந்துச்சு, அதில் என்ன பண்ணியிருக்கோம், எங்கே இங்கே டார்கெட் புக் பண்ணியிருக்கணும், எகைன் வரும்போது எங்கே வாங்கியிருக்கோம், எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் யூடியூப்பில் நான் ஒரு வேல்யூ மட்டும்தான் சொல்கிறேன், டைரக்ஷனுக்காக மட்டும்தான். இதை வச்செல்லாம் நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். ஒரு டைரக்ஷனுக்கு அவ்வளோதான். ஓகேங்களா, சரி. அடுத்தது ஸ்மார்ட் டிசைடரில் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடரில் 2 சைக்கிள் வச்சுருக்கேன். எங்கேயோ செல் ட்ரிகரால பை, இங்கே பை இங்கே ட்ரிகர் ஆயிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணல பாருங்க. பை ட்ரிகர் ஆயிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணவில்லை. மார்க்கெட் என்ன இருக்குங்க அப்போ? அந்த பையை ஸ்டாப் லாஸ் அடிச்சு இது ட்ரிகர் பண்ணதே இன்வாலிடேட் பண்ணிடுச்சு. ட்ரிகர் கன்ஃபார்மும் பண்ணல. ஓகேங்களா, சரி. இங்கே வாங்க, புட் சேல் எங்கேயாவது பை ட்ரிகர் ஆயிருக்கா? இங்கே இதுக்கு செல்லு ட்ரிகர் ஆகல, பை கன்சால்டேஷன் எஸ். பை ட்ரிகர் ஆயிருக்கா? கன்ஃபர்மேஷனா? அடுத்த கேள்வி எடுத்தா பறந்துருச்சா? அவ்வளோதான் மார்க்கெட். அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் இது கூட நம்மளுடைய மேக்ஸ் இருக்கணும். மேத்தமெட்டிக்கல் இல்லாமல் இதை வர்த்தகம் செய்யக்கூடாது. 0 to Euro கால்லாம் போய் பாருங்க. மேத்தமெட்டிக்கலில் எப்படி அவர் இங்கே இதாகிறாரு, அவர் என்ன பண்ணுறாருன்றது அப்படியே தெளிவான விடை அங்கே இருக்கு. ஓகேங்களா, அப்போ மேக்ஸ் சார்ந்து மட்டுமே பழகுங்க. நமக்கு எந்த நியூஸ் எவ்வளோ என்ன வேணா இஷ்யூஸ் நடக்கட்டுங்க, இங்கே மேக்ஸில் தெரியாமல் அங்கே ஏதாவது நடக்குதா? தட் இஸ் மார்க்கெட். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.